கலையரசி மாதவி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்று வில்லிசையை துவக்கி வைக்கிறார்கள். ஹலோ 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 ஹலோ
பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை தலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொனடி கமலம் போச்சி போச்சி வச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என தருணே
பெரியோர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த சிப்பிப்பாறை நகரத்திலே இந்த நகரத்தில மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ராமபுலி ஐயனாருடைய திருவாலயம் இந்த ஆலயம். அடையப்ப இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த ராமபுலி ஐயனாருடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்தில மாசி மாதத்திலே மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஐயனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளிசையை வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். அதாவது என்ன இந்த பாதையா நம்ம கோவில்பட்டி வேற ஏதாவது ஊருக்கு இந்த பாதையா வந்து போய் இருந்தோம்னு சொன்னா அடேப்பா நாமெல்லாம் 1000 வாட்டி போய் இந்த ரோட்ல இந்த வழியா வரும்போதெல்லாம் நான் நினைப்பேன், என்னதாய் நினைப்ப, ரோட்டு ஓரமா இருக்கு இந்த கோயில், பெரிய கோயில் இருக்கு, இந்த கோயிலுக்கு நம்ம ஒரு நாள் வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நம்ம வந்து வில்லு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆமா, அது இன்னைக்கு இந்த ஊர்ல இல்ல, எந்த ஊர்ல ரோட்டு ஓரத்துல ஒரு கோயிலை பார்த்தாலும் நம்ம அந்த கோயிலுக்கு வந்துடணும், நமக்கு யாருக்குன்னு வில்லு பாட்டு படிக்கக்கூடிய வேலை தானே, நம்ம படிக்கணும் அப்படின்னு நிறைய கோயிலை பார்த்து வைப்பேன். அதனால கோயில்ல கண்ட உடனே வில்லு பாட்டு படிக்கணும் ஒரு ஆசை வரும். ஆமா, சரி, அத மாதிரி இந்த பாதையா வரும்போது இந்த கோயிலை அப்படி நான் நினைச்சிருக்கேன். நினைச்ச மாதிரி ஐயனார் நம்மளே வரவழைச்சிட்டார். இன்னைக்கு உன் ஆசை நிறைவேறி விட்டது. ஆமா, அப்படி நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அம்மா சாஸ்தாங்கதையை முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிடர் மக்கள். ஆனால் ஐயனார் ராமபுலி சாஸ்தா வந்து அப்படி கிடையாது. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா இந்த ராமபுலி ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வரும். அப்படி சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால், சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். ஆமா, அதனால சாஸ்தாங்கதையை படிச்சு சாஸ்தாவை பிறவி செய்யணும். சாமி கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க, நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. இறங்க மாட்டாரு. ஒரு ஆளை கூப்பிட்டா தானே என்னன்னு கேட்பாங்க. கூப்பிட்டா வந்தா அவர் ரோட்ல கூப்பிடாமனா வருவாரா? வர மாட்டாரு. அப்ப 21 தேவதையும் 61 பந்தியும் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே ஐயா தான் எஜமான். அவர்தான் எஜமான். அதனாலே சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடுகின்ற போது பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்கள் கதையில் பொருள் குற்றங்கள், ஒரு சிறிய பொருள் குற்றங்கள், சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் தாளம் மேளம் குறை இருந்தாலும் ஏற்கனவே எங்களுக்கு ஓய்வில்லாத உழைப்பு. அடேப்பா, என் வீட்டுக்காரி போன் போட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்கு? வீட்டு பில்லு பாட்டுக்கு வந்து 20 நாள் ஆச்சு. சரிதான். என்னைக்கு வீட்டுக்கு வருவீங்க? அப்படியா? என்னைக்கு வருவீங்க? அப்படி என் பொட்டாட்டி ஓயாம போன் போடுதா? ஆமா. எதுக்குன்னு கேட்கணும். என் பேர என்ன பார்க்கணும் ஆசைப்படுதானா? அப்படியா? தாத்தாவுக்கு பேரம் பிறந்திருக்கான். ஆமா, பார்க்கவே போகலன்னு ஆச்சி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. தாத்தாவுக்கான அழுவுதானா? அதனால என் பொண்டாட்டி ஓயாம போன் போடுதா. எனக்கு பிறந்த உடனே வேற எதுவும் தப்பா நீ நினைக்காரோ? அப்போ சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம்.
பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாடுகின்றோம். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாடுகிறோம். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பணமட்டையிட்டு போட்டு பளிச்சு பளிச்சுன்னு அடிப்பீங்களோ. பணமட்டையை கொண்டு அடிக்கவா? பணமட்டையை கொண்டு அடிக்கணும்னு யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க, எங்க தாத்தா மட்டும் கூட்டு போங்க. ஏற்கனவே இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, இங்க குடுக்க குடுப்புல கலர் சட்டை ஆயிரணும். அப்படியா? சோப்பு சட்டை ஆயிரம்னா தக்காளி சட்னி ஓடணும், அப்படி அடிக்கணும். ஆமா, நான் தானே எல்லாருக்கும் 6 பேரையும் அன்பா ஆதரிக்கணும்னு கேட்க, நீ 6 பேரையும் பச்சை மட்டையை கொண்டு பலார்னு அடிக்கணும்னா? ஒரு வீட்டுல குழந்தையானது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறு குழந்தைகள் தாய் தந்தை வார்த்தையை கேட்கணும். கேட்கலன்னு சொன்னா புளிச்சுன்னு அடிச்சிடணும். ஆமா, பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். முருங்கைய முடிச்சு வளர்க்கணும். எதுக்கு சொல்லியிருக்காங்க? முருங்கை மரத்தை வளர விட்டோம்னா அது உத்தரத்துக்கு ஆக போறது கிடையாது. இல்ல அது மேல ஏறி நம்ம காய் பறிக்க முடியாது, ஒடிஞ்சு போகும். அதே மாதிரி சின்ன பிள்ளைய அடிச்சு வளர்க்கலன்னா அந்த பையன் 25 வயசு ஆயிட்டுனா நம்ம லேச அதட்டினோம்னா நம்மள யார்கிட்ட பார்த்து முறைப்பான். அதனால சின்ன வயசுல அரட்டி வச்சுட்டோம்னா கொஞ்சம் பயம் இருக்கும் அவனுக்கு. தவறு செய்தா தானே பிள்ளைய அடிக்க போறாங்க. நாங்க தவறே பண்ண மாட்டோம். தாத்தா தான் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாரு, கொஞ்சம் கவனமா பாருங்க. கவனமா பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஏதாவது சேட்டை பண்ணாருன்னா வீட்டுல கொண்டு போய் நல்ல 10 இட்லி வாங்கி கொடுத்து நல்ல வயத்தை நிரப்பி தாத்தாவை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் நீங்க போட்டு அடிங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் சின்னதா ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்க. என்ன பாட்டில்? டானிக் பாட்டில். என்ன டாம் டாம் டானிக்கியா? அதை நீ குடி. 1848 அந்த பாட்டில் ஒண்ணு வாங்கி தந்திருக்கேன். அதை சொல்லல, வேற என்னது? ரோக்கரா? ஓ, ரோக்கர் டானிக்கவா? ரோக்கர் வாங்கி தெரிஞ்சாள் இருந்த. உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோலினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற உத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலா தானாகிய பொண்ணு வெள்ளி கைலா அங்கே கற்கே சிவமானும் கொலுவி
வருகின்றார். அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து அழகா படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டையுக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். ஒற்றுமையே ஏன் இல்லைன்னு சொன்னா நம்ம 6 பேருக்குள்ளேயே இல்லாத ஒற்றுமையை நம்ம உலக மக்களை சொல்ல முடியுமா? உனக்கு பிடிக்கல, நீ வாழ்வது எனக்கு பிடிக்கல, உடத்துக்காரர் வாழ்வது உடுக்காருக்கு பிடிக்கல, உடுக்கார் வாழ்வது தாளக்காருக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிக்கல. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒருத்தர் வாழ்வது பிடிக்காம இருக்கும்போது நாட்டை என்னையா ஒற்றுமைப்படுத்த? நம்ம 6 பேருக்குள்ள ஒத்துமை இல்லையா? அப்புறம் உலகத்தை எப்படி ஒத்துமை இருப்பாங்க? அப்ப இந்த ஆண்டவன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை உண்டு பண்ணி மனிதர்களுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இம்மூன்று ஆசைகளையும் படைத்து எண்சான் உடம்பை கொடுத்தார். ஒரு சான் வயிற்றை கொடுத்தார். அப்ப ஒரு சான் வயத்தையும் கொடுத்த ஆண்டவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இறைவனாகிய சிவபெருமானை கண்டு வணங்க வேண்டும் என்று ஆண்டவன் 6வது அறிவாகப்பட்ட பகுத்தறிவை நாமளுக்கு கொடுத்தார். 6வது அறிவு பகுத்தறிவை ஏன் கொடுத்தார்னா அறிவை பயன்படுத்துறதுக்கு அம்மா கிட்ட எப்படி பேசணும், நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசணும், அத்தை கிட்ட எப்படி பேசணும், பெத்த பிள்ளைகள் இடத்துல எப்படி பேசணும், நம்ம மனைவியை பார்த்தா எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டவன் 6வது அறிவு பகுத்தறிவை கொடுத்திருக்கார். அது மட்டுமல்ல, 6வது அறிவு பகுத்தறிவு மனுஷனுக்கு சரி. 6வது அறிவு எது கொடுத்திருக்காரு? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல 4 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து சரி, நல்ல 2 கிலோ சோத்த பொங்கு குழம்பு வச்சு சரி, நல்ல கறி குழம்பு வச்சு நல்லா இறக்கி வச்சுட்டு சரி, கணவன் மனைவி மகன் மருமகள் சரி, மகள் மருமகன் பேரம் பேத்தி சரி, குடும்பத்தோட அந்த ஆக்கி வச்ச கறியும் சோத்தையும் ஒரே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இலை போட்டு சந்தோஷமா சாப்பிடணும். நல்ல அழகா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சு அன்றைய நைட்டு தூங்கி முடிச்சு சரி, காலையில எழுந்த உடனே இந்த காலை கடன் சொல்லுவாங்க பாத்தீங்களா? காலை கடன் சொல்லுவாங்கல்ல, அந்த காலை கடனை முடிக்கிறதுக்கு மட்டும் அவன் தனித்தனியா போகணும். சாப்பிடும் போது ஒன்னா இருந்து சாப்பிடலாம் எதை போட்டு. காலை கடனை முடிக்கும் போது அவன் தனித்தனியா போகணும். அதுக்குத்தான் ஆண்டவன் 6 அறிவை கொடுத்தார். 5 அறிவு கொடுத்து இந்த மாடு மாட்டுக்கு வந்து அள்ளி போட்ட இடத்துல திங்கும், அதுல சாணத்தை போடும். அதுக்கு 5 அறிவு. நமக்கு 6 அறிவு கடவுள் கொடுத்தாருன்னா, ஆனா 6வது அறிவுக்கு தத்துவம் சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பேற்பட்ட தத்துவத்தை சொல்லியிருக்கேன். 6வது அறிவாகப்பட்ட பகுத்தறிவை கொடுத்து மனிதர்களை எல்லாம் பூமியிலே இவ்விதமாகவே படைத்ததோர் உலகத்தை ஆண்டவன் 3ஆகவே பிரித்தார். எப்படி பிரித்தார்? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் இப்படி 3 உலகத்தை ஆண்டு பண்ணி அதலை என்று சொன்னால் என்ன தெரியுமா? அதுதான் ஆகாய உலகம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களும் வாழக்கூடிய இந்த மத்திவலோகம். ஆதி பாதாள உலகம்
என்று சொன்னா அப்படின்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதா? நமக்கு கீழே உலகம் இருக்கும். அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்துக்கு தலைவனாகப்பட்டவன் ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கண்ணி பெண்கொடியாளும் தவமிருந்து பெற்றெடுத்த திருமகன் அவன் பெயருதான் வல்லரக்க ராட்சுதன். அப்பேற்பட்ட அந்த வல்லரக்க ராட்சுதனுக்கு ஒரு மகன் தாய்க்கு தலைமகன். நம்ம கண்ணுக்கு முன்னால உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளை ஆண்டு அனுபவிப்பதை நாமல் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று 16 வயதிலே பவளக்கன்னியை திருமணம் செய்து வைத்து அந்த நாட்டையே பட்டம் சூட்டினார் ரிஷியமுகாவர்ணன் வல்லரக்கே ராட்சுதன் ஆதி பாதாள உலகமெல்லாம் அவன் 16 வயதுக்குள்ள பட்டமதை சூட்டுவார். செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் அமருவானா அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கு ஒரு அரசன், 56 தேசத்துக்கும் நான் ஒரு வல்லரக்கன். அப்படி இருக்கும் போது மக்கள் ஏன் இதுவரைக்கும் எனக்கு பகுதி பணமே கொடுக்கல? எதற்காக கொடுக்கல? பகுதி பணம் கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, ஏனென்றும் கேட்கவில்லை, கப்பம் கொண்டு கொடுக்கல, யாருமே எனக்கு காணிக்கையை செலுத்தலையப்பா. மன்னா, அதற்காக நான் என்ன செய்வது? அப்பா மந்திரி, 56 தேசத்துக்கும் சென்று பகுதி பணம் வேணும் என்று நீ போய் பறைவோசை அடித்து விட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே மந்திரியின் வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லாது உடனே ஆணையை அலங்கரித்தான், அம்பாரியை தூக்கி வைத்தான், ஒத்த முரசும் கையில எடுத்து 56 தேசத்துக்கும் அவன் அடித்தான் பறைவோசை. பறைவோசை அடித்தவோ பாதாள உலகத்தில் அரசரெல்லாம் ஓடி வந்து வாருமையா மந்திரி, நீ வார்த்தை வந்து சொல்லை கேளு, உங்க மன்ன அரசனுக்கு பகுதி கொடுக்க மாட்டோம்.
இல்ல நாட்டு மக்களிடையே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, தயவுதாட்சணை எதுவுமே இல்ல. எதுவுமே கிடையாது. நாட்டுக்குள்ள நல்லவங்க இருந்தா தானே மழை பெய்யும். நல்லவருக்கு பெய்யக்கூடிய மழை நாட்டுக்குள்ள வந்து என்ன மாதிரி நல்லவங்க 4 பேராவது இருக்கணும், அப்பதான் மழை பெய்யும். ஒரு ஆள் இருந்தா அவரு இதே மாதிரி நேத்து தேனியில இருந்து வந்தோம். தேனியில இருந்து நேர வந்து கோயிலுக்கு போன உடனே இவர் பசு விட்டு கீழே தான் இறங்கி இருக்காரு. காலை வச்ச உடனே சோர்னு மழை. அன்னைக்கு தேனியில மழை. அத மாதிரி இன்னைக்கு இங்க சிப்பிப்பாறைக்கு வந்த உடனே மழைய பார்த்தா ஏகப்பட்ட மழை. மலைக்கு முந்திட்டேன். கோயில் போயிட்டு வச்சு பசை விட்டு கீழே தான் இறங்கினேன். அங்க ஒரே வெள்ளக்காடு. இந்த மாதிரி அப்ப ஊருக்கு 4 பேர் வேண்டாம், நீ ஒருத்தனே போதும். ஒரு ஆளு தான் போதும், உலகம் ஜெயிச்சு போகும். அதான் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டு என்று சொல்வார்கள். எங்க ஊர்ல மழையே இல்ல. ஒரு 4 நாளைக்கு எங்க ஊருக்கு வந்து இருந்துட்டு போறோமே. அப்படியா? கொஞ்சம் செலவாகுமே. கொஞ்சம் அதிகமா செலவும் பரவாயில்லையா? மழை பெஞ்சா சரிதான். அப்படியா? ஆனா மழை பெய்யலையோ மாட்டே கொண்டு அடிச்சு போடுவோம். அப்ப இந்த அரக்கன் ஆட்சிக்கு வந்த நாள் முதலாக நாட்டுல மழையும் இல்ல, தண்ணியும் இல்லை. அப்பா எங்களால் பகுதி கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம், இருசால் கொடுக்க மாட்டோம், ஏனென்று கேட்க மாட்டோம். உங்க அரக்கனுக்கு மண்டையிலே பிளம்பிருந்தால் மல்லுக்கு வர சொல்லு, அவன் நெஞ்சிலே துணிவிருந்தா அவனை யுத்தத்துக்கு வர சொல்லியா பாப்போம். அவனை சண்டை கோடி நாட்ட சொல்லு, நாம சண்டை செய்து பார்த்திடலாம். எப்பா யுத்த கோடி நாட்ட சொல்லு, அவனை யுத்தம் செய்து பார்த்திடலாம். மல்ல கோடி நாட்ட சொல்லு, மல்ல கோடி நாட்ட சொல்லு, அவனை மல்லுக்கு வரவு சொல்லு. சாரல் டிவி அண்ட் சாரல் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.